Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூக்ளியர் பவர் ரியாக்டர் டு யூஸ் ஹீட் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் அட்டாமிக் ஃபிஷன். அட்டாமிக் ஃபிஷன் நடக்கும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட்டை யூஸ் பண்ணி டு பாயில் வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ்ட் ப்ரெஷரைஸ்டு ஸ்டீம். அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வாட்டரை பாயில் பண்ணி ப்ரெஷரைஸ்டு ஸ்டீம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். திஸ் ஸ்டீம் இஸ் ரவுட்டட் த்ரூ த ரியாக்டர் ஸ்டீம் சிஸ்டம். என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டீம் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறீங்க டு ஸ்பின் லார்ஜ் டர்பைன் பிளேட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய டர்பைனோட பிளேட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ண வைக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா த டிரைவ் மேக்னெட்டிக் ஜென்ரேட்டர்ஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதனால மேக்னெட்டிக் ஜென்ரேட்டர்ஸ் வந்து டிரைவ் ஆகி அங்கே வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன சொல்லணும்னா நியூக்ளியர் பவர் ரியாக்டர் அப்படிங்கிறது அட்டாமிக் ஃபிஷன் நடக்கு. அட்டாமிக் ஃபிஷன் நடக்கிறது மூலமாக அங்கே வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட்லால் வாட்டரை பாயில் பண்ணி நம்ம ஒரு ப்ரெஷரைஸ்டு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரெஷரைஸ்டு ஸ்டீம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய லார்ஜ் டர்பைனை வந்து ஸ்பின் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு வந்து என்னது, மேக்னெட்டிக் ஜென்ரேட்டர்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேயா? இதுதான் அதோட இமேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர் அப்படிங்கிறது அந்த மெயின் பார்ட். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்னது இருக்குது, கண்ட்ரோல் ராட்ஸ். அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் அந்த கண்ட்ரோல் ராட்ஸோட ஒர்க்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த வாட்டர் வந்து என்னது, ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஸ்டீம் போய் டர்பைன்ஸ் வந்து என்னது ரொட்டேட் பண்ணுது. அது மூலமாக எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் வழியாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். லோ காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நியூக்ளியர் பவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நியூக்ளியர் பவரை ஜென்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஃபாசில் ஃபியூலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதை விட நியூக்ளியர் ஃபியூலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது எக்ஸ்பென்சிவ் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்னா இங்கே நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் எனர்ஜி வித்தவுட் ரிலீஸிங். அதில் வந்து என்னது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதுவுமே அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இங்கே இந்த ஜீரோ கார்பன் எமிஷன். அடுத்து ரிலேயபிள் அப்படின்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, எப்போதுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். எப்போதுமே சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹை எனர்ஜி டென்சிட்டி. இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜியோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜாப் கிரியேஷன்னா இப்போ ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். என்விரான்மெண்டல் இம்பாக்டில் இதனால் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ரொடியூஸ் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். இது வந்து என்ன பண்ணும், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து என்ன அப்படின்னா தட் கேன் பி டேஞ்சரஸ் டு த என்விரான்மெண்ட். எதுக்கு அப்படின்னா டீகே, அந்த வேஸ்ட் வந்து டீகே ஆகிறதுக்கு நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் இயர் ஆகும். அதனால ரேடியேஷன் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் இன்டென்சிவ். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு வாட்டரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அது வந்து என்னது, அது வந்து கூல் பண்ணுறதுக்காக வாட்டர் வந்து அதிகமாக தேவைப்படுது. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஆக்சிடென்ட். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்படி ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வரும், டெத் கூட நடக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ரினியூவபிள். நியூக்ளியர் பவர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரினியூ பண்ணி யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் விண்ட் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எப்போவுமே கிடைச்சிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி கிடைக்காது. காஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து அங்கே என்ன பார்த்தோம், காஸ்ட் வந்து கம்மின்னு பார்த்தோம். எப்படின்னா ஃபியூல்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப காஸ்ட் வந்து கம்மி. ஆனால் இனிஷியலாக இதுக்காக அந்த பில்டிங் க்ரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹையான ரேட் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுறதுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டை பொறுத்து எலக்ட்ரிசிட்டியோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.